வணக்கம். இந்த ஒரு வீடியோ என்னட்ட நிறைய மாணவர்களால் கேட்கப்பட்ட வினாவுக்கான விடையளிக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். உங்களுக்கு மேலும் சில வீடியோக்கள் தேவைப்படுமாயின் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நேரடியாக விடயத்துக்குள்ள போவோம். இந்த பயாலஜி என்ற சப்ஜெக்டை எப்படி படிக்கிறது, ஹவு டு ஸ்டடி பயாலஜி, இந்த தம்ப்நெயிலை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. ஸோ இந்த விஷயத்தை நான் 3 பாகங்களாக பிரிச்சிருக்கேன். முதலாவது, ஏன் பயாலஜி என்ற சப்ஜெக்ட் கஷ்டமான சப்ஜெக்டாக இருக்கு. ரெண்டாவது விஷயம், பயாலஜி எப்படி படிக்கிறது. மூன்றாவது விஷயம், பயாலஜி எக்ஸாமுக்கு எப்படி நாங்கள் ரெடி ஆகிறது. இந்த ஒரு 3 விடயங்களை கொண்டதாக இந்த வீடியோ இருக்கும். தேவையானவர்கள் அந்த 3 விடயங்களையும் பார்க்கவும். ஸோ முதலாவது விடயம், ஏன் பயாலஜி என்றது பெரும்பாலான மாணவர்களுக்கு கடினமானதாக இருக்கு அல்லது கடினமான ஒரு விடயமாக நம்பப்படுது என்றதை பற்றி பார்ப்போம். நீங்கள் ஓஎல் முடிச்சு ஏஎலுக்கு வரும்பொழுது உங்களுக்கு சயின்ஸ் என்ற சப்ஜெக்ட் மீதான ஒரு ஈர்ப்பு இருந்ததன் காரணமாக நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீமை சூஸ் பண்ண தொடங்கியிருப்பீங்க. நீங்கள் ஃபிசிக்கல் சயின்ஸ் ஓ பயாலஜிக்கல் சயின்ஸ் சூஸ் பண்ணுறதுக்காக முடிவு செஞ்சுருப்பீங்க. அப்படியாக நீங்கள் யோசிக்கும் பொழுது உங்களுக்கு பயாலஜி என்ற சப்ஜெக்டின் மீதான ஈர்ப்பு அதிகமாக இருந்த காரணத்தால் தான் நீங்கள் பயாலஜிக்கல் சயின்ஸை சூஸ் பண்ணியிருப்பீங்க. நாளடைவில் நீங்கள் செல்ல செல்ல முதலாவது சப்ஜெக்ட் படிப்பீங்க. அப்படி பயாலஜியில் முதலாவது சப்ஜெக்ட் படிக்கும் பொழுது உங்களுக்கு பயாலஜி என்ற பாடம் ஏதோ சிம்பிளான பாடம் மாதிரி தோணும். இது எல்லாருக்குமே அப்படித்தான் தோணும். ரெண்டாவது சப்ஜெக்ட் படிக்கும் பொழுது பயாலஜி என்றது ஒரு ஓகேயான சப்ஜெக்டாக இருக்கு, எனக்கு பயாலஜி ஓகேவாக இருக்கு என்று தோணும். மூன்றாவது சப்ஜெக்டும் ஓகேயானதாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒழுங்காக ரிவிஷன் பண்ணி பயாலஜியை படிக்காமல் வந்திருந்தீங்கன்னு சொன்னால் 4வது சப்ஜெக்ட் படிக்க தொடங்கும் பொழுது உங்களுக்கு 2வது சப்ஜெக்டில் இருக்கிற சில விடயங்கள் மறக்க தொடங்கி இருக்கும். இது பெரும்பாலான மாணவர்களுக்கு நடந்ததாக இருக்கும். 4வது சப்ஜெக்ட் படிக்கும் பொழுதே உங்களுக்கு 2வது சப்ஜெக்டில் சில தியரிஸும் சில விளக்கங்களும் மறக்க தொடங்கியிருக்கும். அப்படியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு பயாலஜி மீதான வெறுப்பு ஒன்று வர தொடங்கும். இந்த வெறுப்பு பயாலஜிக்கும் உங்களுக்கும் இடையிலான இடைவெளியை அதிகரித்து கொண்டே போகும். ஒரு கட்டத்தில் உங்களால் மீள முடியாத அளவுக்கு ஒரு வெறுப்பை இந்த பயாலஜி மீதான சப்ஜெக்டில் கொண்டு வந்துடும். அப்போ இதற்கான தீர்வாக நான் என்ன செய்கிறது, என்ன வழிமுறையை பின்பற்றணும் என்று கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள். இந்த பயாலஜி சப்ஜெக்ட் மறக்கிறது என்றது எல்லாருக்குமே பொதுவான ஒரு விடயம். அதை நீங்கள் முதல்ல ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். நீங்கள் பயாலஜி படிக்க தொடங்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் படிக்கிற விடயங்கள் கொஞ்ச நாள் செல்லும் பொழுது உங்களுக்கு மறக்க தொடங்குறது என்றது பொதுவான விடயம். நீங்கள் உங்களுக்கு மட்டும்தான் இந்த நிகழ்வு நடக்குதோ, எனக்கு மட்டும்தான் மறக்குதோ என்று டிப்ரெஷன் ஆகியே கொஞ்ச நாள் செல்லும் பொழுது பயாலஜி படிக்கவே விருப்பம் இல்லாமல் போயிடும். நான் உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு டீச்சர் ஹோம்ஒர்க் தந்திருக்காங்கன்னு வைங்க. நீங்கள் பாடசாலைக்கு சொல்கிறீங்க, அங்கே ஹோம்ஒர்க் நீங்கள் மட்டும்தான் செய்யாமல் இருக்கீங்கன்னு நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு வரும், நான் மட்டும்தான் ஹோம்ஒர்க் செய்யாமல் இருக்கேன், எனக்கு என்ன நடக்க போகுதுன்ற ஒரு பயம் வரும். இதே டீச்சர் உங்களை எழுப்பி விடும் பொழுது எல்லா மாணவர்களுமே ஹோம்ஒர்க் செய்யாமல் இருந்தாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு வரும் தானே, எல்லாருமே செய்யாமல் இருக்காங்க, அப்போ நம்மளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. அதே விஷயம் தான் இங்கே நடக்குது. மனிதன் இயல்பு அப்படித்தான். எனக்கு மட்டும்தான் இந்த மறதி வருதுன்னு நீங்க யோசிக்க தொடங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதன் மீதான வெறுப்பு அதிகரிச்சுட்டு போகும். அதற்கு பதிலாக நீங்க என்ன சிந்திக்கணும், இதை நான் எப்படி தீர்த்து கொள்ளலாம், இதற்கான வழிமுறைகளை நான் என்னென்ன பின்பற்றலாம் என்றதை நீங்க யோசிக்கணும். பயாலஜி மறக்குது என்று சொன்னால் அதற்கு மருந்து என்ன, மறக்காமல் இருக்கிறதுக்காக மறந்த விடயங்களை மீட்டல் செய்யற, அதுதான் அதற்குரிய மருந்தாக இருக்கும். ஸோ மறதி வருது என்று சொன்னால் அதனுடனாக நீங்க ரிவிஷன் செய்யறதையும் பிணைந்த ஒரு விடயமாக இருக்கும். மறதி வரும் பட்சத்தில் அந்த விடயங்களை நீங்கள் மறுபடி ரிவிஷன் பண்ண வேண்டியதுன்றது உங்களுடைய கடமையாக இருக்கு. பயாலஜியும் மறதியும் ஒன்றுடன் ஒன்று பிணைந்ததாகத்தான் இருக்கும். பயாலஜி படிக்கிறீங்கள் என்று சொன்னால் அது மறக்கும், மறந்த விடயங்களை படிங்க, படித்த விடயங்கள் மறக்கும், மறந்த விடயங்களை படிங்க. இது அப்படியே ஒரு டைம் லூப்ல போற மாதிரியே சென்று கொண்டு இருக்கு. ஸோ பயாலஜி உங்களுக்கு மறக்குது என்று சொன்னால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதை ரிவிஷன் பண்ணும் பொழுது உங்களை அறியாமலே அந்த விடயம் மறுபடி ஞாபகத்து வரும். முதல் தரம் மறந்து நீங்க 2ஆம் தரம் ரிவிஷன் பண்ணும் பொழுதுதான் அது இன்னும் அதிகமாக உங்களுக்கு விளங்கும். ஸோ மறக்கிறது என்றது ஒரு உங்களுக்கு நல்லதுக்குரிய விஷயமாகவே நீங்க நினைச்சுக்கொள்ளுங்க. மறக்கிறதால உங்களுக்கு அந்த விடயத்தை இன்னொரு தடவை மீட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்பு வந்திருக்குன்றதை யோசிச்சு கொள்ளுங்க. ஓகே, அடுத்ததாக 2வது விடயம், பயாலஜி படிக்கிறது எப்படி. இதுதான் அதிகமாக என்னட்ட கேட்கப்பட்ட ஒரு கேள்வியாக இருக்கு. பயாலஜியை படிக்கிறது எப்படி. நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. உங்களுக்கு எல்லா மெத்தட்ஸையும் பத்தி ஒரு வீடியோ வேணுமெண்டா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் எல்லா மெத்தட்ஸையும் சேர்த்ததாக ஒரு வீடியோல போடுறேன். இப்போதைக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பேசிக் மெத்தட்ஸ் கொஞ்சம் சொல்கிறேன், அதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். முதலாவது, நீங்கள் பயாலஜி ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்கன்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக ஒரு டயக்ராமுக்குள்ளே கொண்டு வர பாருங்கள். அந்த டயக்ராம் உங்களுக்கு மிகவும் உபயோகமானதாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒளித்தாக்கம் படிக்கிறீங்கன்னு வைங்களேன், அந்த ஒளித்தாக்கம் சம்மந்தப்பட்ட அனைத்து விடயங்களையும் ஒரே ஒரு டயக்ராமுக்குள்ளே வர்ற மாதிரி போட்டு வச்சுக்கொள்ளுங்க. அதை பார்க்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு இந்த மீட்டல் செய்கிறதுக்கு இலகுவானதாக இருக்கும். ஸோ டயக்ராம் போட்டு படிக்கிறதுன்றது பயாலஜியில் இனியில் என்ற முக்கியமான ஒரு விடயமாக இருக்கு. 2வது விடயம், தெரியாத மாணவர்கள் உங்கள்கிட்ட பயாலஜி சப்ஜெக்டை பற்றி கேட்கும் பொழுது
அவர்களுக்கு ஒரு நேரம் கூட அவர்களை சலிக்காம அவங்களுக்கு அந்த விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. எங்களுடைய பெரும்பாலான மாணவர்கள் ஒரு மாணவன் தெரியாத விடயங்களை கேட்டா சொல்லிக் கொடுக்க தயங்குவாங்க. ஆனால் நீங்க எந்த ஒரு விடயத்திலையும் எக்ஸ்பர்ட் ஆகணும் என்று சொன்னால் நீங்க அந்த விஷயத்தை இன்னொரு ஆளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது தான் பெஸ்ட் மெத்தடாக இருக்கும். அப்ப யாராவது உங்கள்ட்ட அந்த விடயம் சார்பாக தெரியாம வந்தாங்கன்னு சொன்னால் அந்த விடயங்களை நீங்க இன்னொருவருக்கு சொல்லிக் கொடுக்கறதன் மூலமாகவும் பயாலஜியை அதிக அளவுல நீங்க மனனம் செய்யாமலே விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். மூன்றாவது விடயம், முக்கியமாக நீங்க எஸ்ஏஸ் எழுதி பழகணும். பயாலஜியில நிறைய எஸ்ஏஸ் இருக்கும். பயாலஜியில உங்களுக்கு செகண்ட் பார்ட்ல அதிக அளவு மார்க்ஸை பெற்று தரதும் இந்த எஸ்ஏ ஆகத்தான் இருக்கும். நான் படிக்கும் பொழுது நான் மிகவும் முக்கியமானதாக செஞ்ச ஒரு விஷயம், எந்த ஒரு தலைப்பு எடுத்தாலும் அதை எஸ்ஏஸ் ஆகவே எழுதி பழகினான். அந்த சப்ஜெக்ட்ல வர எஸ்ஏஸ் எல்லாத்தையுமே எழுதி பழகினான். தனியே எம்சிக்யூ கண்டோ ஸ்ட்ரக்சர் கண்டோ நீங்க ரெடி ஆகிறத விட எஸ்ஏஸ்க்காகவே நீங்க எல்லாத்தையும் ரெடி ஆகினீங்கள் என்று சொன்னால் உங்களால எம்சிக்யூவும் செய்யக்கூடியதாக இருக்கும், ஸ்ட்ரக்சர்ஸும் செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ பயாலஜி சப்ஜெக்ட்ல வர ஒவ்வொரு விடயத்தையும் நீங்க எஸ்ஏ மூலமாக அணுகும் பொழுது நீங்க படிக்கிற விடயம் உங்களுக்கு அதிக அளவுல ஞாபகம் இருக்கும் என்றது உண்மையான ஒரு விடயமாக இருக்கு. ஸோ எஸ்ஏஸ் எழுதி பார்க்கறதுன்றது பயாலஜியில மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக கருதப்படுது. அப்ப நான் இந்த எஸ்ஏஸ்க்காக எப்படி ரெடி ஆகலாம், இந்த எஸ்ஏஸ் எனக்கு எத்தனை தடவை படிச்சாலும் ஞாபகம் வருதில்லை என்று சொல்றாங்களுக்கு நான் பயன்படுத்தின ஒரு மெத்தடை சொல்றேன். உங்களுக்கு உபயோகமானதாக இருந்தால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஒரு A4 ஷீட்டை எடுத்துக்கொண்டு இப்போ நான் ஒரு ஒளித்தொகுப்பு சம்பந்தமான ஒரு விடயத்தை பார்க்குறேன் என்று சொன்னால் அந்த ஒளித்தொகுப்புல இருக்கக்கூடிய ஒளித்தாக்கம் சம்பந்தமான எஸ்ஏ எழுத போறேன் என்று சொன்னால் அதை முதல்ல ஒருக்கா வாசிச்சு பார்க்குறேன். அந்த A4 ஷீட்டை எடுத்துக்கொண்டு அந்த வாசித்த விடயங்களை புக்கை மூடிட்டு ஒருக்கா எழுதி பார்க்குறேன். எத்தனை பாயிண்ட்ஸ் நான் மிஸ் பண்ணியிருக்கேன்ன்றதை அதற்கு பக்கத்திலேயே குறிச்சு வைங்க. மறுபடியும் ஒருக்கா படிங்க. நீங்க படித்த விஷயத்தை அந்த ஒளித்தாக்கம் சம்பந்தமான எஸ்ஐயாக மறுபடியும் எழுதி பாருங்க. அப்பொழுது எத்தனை பாயிண்ட்ஸ் விடுபட்டிருக்குன்னு பாருங்க. இப்படி ஒவ்வொரு தடவையும் நீங்க செய்யும் பொழுது எப்ப நீங்க எந்த பாயிண்ட்ஸையும் விடாம எழுதுறீங்களோ அத்தனை தடவை நீங்க உங்களுடைய ஒரு பாடத்தை படிக்க வேண்டியதற்கான நிர்பந்தத்தில் இருக்கீங்க. 4 தடவை படிச்சுதான் உங்களால ஒரு பாயிண்ட்ஸையும் விடாம எழுத முடியுது என்று சொன்னால் ஒரு விடயத்தை உங்களுடைய மூளைக்கு நீங்க முழுமையாக செலுத்துவதற்கு அந்த 4 தடவைகள் படிக்க வேண்டியது என்பது முக்கியமானதாக இருக்கும். அப்ப நீங்க அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருக்கா 4 தடவை ரிவிஷன் பண்ண வேண்டியதும் அவசியமாக இருக்கும். 5வது விடயம், நீங்க இந்த பயாலஜி எஸ்ஏஸை சரி அல்லது பயாலஜிக்கான விளக்கங்களையோ அல்லது சில எக்ஸ்பிளனேஷன்ஸையோ நீங்க சொல்லி பார்க்கணும். உங்களுக்கு நீங்களே சொல்லி பாருங்க. இப்படி சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு சில விடயங்கள் ஸ்ட்ரைக் ஆகும். அப்படி ஸ்ட்ரைக் ஆகிற விஷயங்களை நீங்க மறுபடி தியரியை படிச்சு கொண்டு மறுபடி சொல்லி பாருங்க. எப்பொழுது ஒரு விடயத்தை உங்களால சரளமாக இன்னொருவருக்கு சொல்ல முடியுதோ அல்லது உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ள முடியுதோ அப்ப அந்த விடயத்துல உங்களுக்கு முழுமையான திறன் வந்ததாக நீங்க அறிந்து கொள்ளலாம். ஸோ பயாலஜி படிக்கிறதுக்கு இந்த டயக்ராம்ஸை பயன்படுத்துறது, தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது, முக்கியமா எஸ்ஏஸ் எழுதி பழகிறது, சொல்லி பழகிறது என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கு. இந்த விடயங்களை கடைபிடிக்கிறது மூலமாக ஈஸியாக உங்களுக்கு பயாலஜிக்குள்ள ஒரு நாட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக மாறிவிடும். அடுத்ததாக 3வது விடயமும் மிகவும் முக்கியமான ஒரு விடயம், பயாலஜி எக்ஸாம்ஸுக்கு ரெடி ஆகிறது எப்படி. பயாலஜி படிக்கிறது என்றது வேற மெத்தடாக இருக்கும், எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறதுன்றது குறிப்பிட்ட சில மெத்தட்களை உள்ளடக்கியதாக இருக்கும். பயாலஜி ஒரு மனனம் செய்கிற சப்ஜெக்டா அல்லது விளங்கி படிக்கிற சப்ஜெக்டான்னு கேட்டால் உண்மையான விளக்கம் என்னென்னு சொன்னால் பயாலஜியில் விளங்கக்கூடிய பகுதிகளும் இருக்கு, மனனம் செய்யக்கூடிய பகுதிகளும் இருக்கு. அதுல சில விடயங்கள் உண்மைத்தன்மையானவை, அதாவது இது இப்படி என்றால் அதற்கான விளக்கம் அப்படியானதாகத்தான் இருக்க வேண்டும். அப்படியான விடயங்கள் வரும் பொழுது நீங்க அதை மனனம் செய்யறது முக்கியமானதாக இருக்கும். ஃபேக்ட்ஸ் என்று சொல்லலாம். அந்த ஃபேக்ட்ஸை நீங்க ஞாபகம் வைக்கணும் என்று சொன்னால் கட்டாயம் மனனம் செய்து வைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். நிறைய அட்டவணைகள் எல்லாம் நீங்க மனனம் செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பயாலஜி படிக்கும் பொழுது கஷ்டமானதாக இருக்கும். எக்ஸாமுக்கு திடீரென்று சொல்லும் பொழுது அந்த மனனம் செய்த விடயங்கள் உங்களுக்கு மறந்திருக்கும். எக்ஸாமுக்கு முதல் நாள் நீங்க பார்க்கும் பொழுது பயாலஜியில் ஒன்றுமே தெரியாத மாதிரியான ஃபீலிங் உங்களுக்கு வரக்கூடியதாகத்தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்ஸுக்கு எப்படி ரெடி ஆகணும்னு சொன்னால் நான் முன்னரே குறிப்பிட்டது போல நீங்க சில ஷார்ட் நோட்ஸ் டயக்ராம்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்க. இந்த டயக்ராம்ஸ் எல்லாம் நீங்க தொகுத்து வச்சுக்கொள்ளணும் எக்ஸாமுக்காக ரெடி ஆகிறதுக்காக. எக்ஸாமுக்கு ஒரு 20 நாட்களுக்கு முன்னுக்கே நீங்க பயாலஜியை தொடர்ச்சியாக ரிவிஷன் பண்ண தொடங்கிடணும். ஒரு 2ஆம் பாடத்திலிருந்து உங்களுக்கு எத்தனை பாடம் வரை எக்ஸாம் வருதோ அத்தனையும் உள்ளடங்களாக ஒரு ரிவிஷன் பிளான் ஒன்றை நீங்க மேக் பண்ணணும். அந்த பிளானுக்கு அமைவாக உங்களுடைய எக்ஸாமுக்கு முதல் நாள் வரையிலேயும் நீங்க சில விடயங்களை ஒழுங்குபடுத்தி வச்சிருக்கணும். இந்த நாளில் நான் இந்த விடயங்களை செய்ய போறேன் என்ற ஒழுங்கமைவை ஏற்படுத்தி கொண்டு அதற்கேற்றாற் போல நீங்க எஸ்ஏஸ் எழுதி பார்க்கலாம், அந்த விடயங்களை ரிவிஷன் பண்ணி பார்க்கலாம், சில எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இப்படி தொடர்ச்சியாக நீங்க ஒரு 20 நாட்களுக்கு அந்த விடயங்களை ரிவிஷன் பண்ணக்கூடிய மெத்தட்ஸை யூஸ் பண்ணணும். இப்படி யூஸ் பண்ணி வரும் பொழுது உங்களுக்கு எக்ஸாமுக்கு முதல் நாள் எல்லா விடயங்களும் ஓரளவிற்கு ஞாபகம் வந்தது போல தோணும். ஒரு எக்ஸாம் ஹாலுக்கு போய் நீங்க எழுதி பார்த்த இசையை திருப்பி வந்திருக்கு என்று சொன்னால் நீங்கள் அதை எழுத தொடங்கும் பொழுதே நீங்க அங்கு எழுதி பார்த்த ஞாபகம் உங்களுக்கு வர தொடங்கும். டிரெக்டா கனெக்ட் ஆகி நீங்க ரிவிஷன் பண்ண விஷயமும் உங்களுக்கு எக்ஸாம்ல வந்த விஷயமும் ஒன்று சேர வலிக்கிடும். அப்பொழுது நீங்க எழுதும் பொழுது உங்களுக்கு சரளமாக எழுதக்கூடியதாக இருக்கும்.
ஸோ பயாலஜிக்கான ஷார்ட் நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி வச்சு அதில் டயக்ராம்ஸை உருவாக்கி வச்சு எக்ஸாம்ஸுக்கு படிக்கிறதுன்றது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது. அடுத்ததாக சில சப்ஜெக்ட்டுக்கு சில மார்க்ஸுகள் ஒதுக்கப்பட்டிருக்கும். அனலவா சொல்கிறேன் பாருங்கள், ஒரு 5வது சப்ஜெக்ட் படித்தாலே நீங்கள் ஒரு 34 MCQகள் செய்யக்கூடியதாக இருக்கும். அதற்காக நான் 5 பாடம் மட்டும்தான் ஏஎல் பயாலஜிக்கு படிச்சுட்டு போகிறேன்னு முடிவு செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களை மாதிரி பிழையான காரியம் செய்த நபர் ஒருத்தருமே இல்லை. ஏனென்றால் வெறுமனே நீங்கள் 34 MCQக்கு ஏற்றாற் போல படிச்சுட்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களால் ஒரு 20 அல்லது 31 MCQகள் தான் சரி எடுக்கக்கூடியதாக இருந்தது என்றால் அந்த 3 MCQவும் அநியாயமாக போயிடும். அடுத்த 16 MCQவும் உங்களால் அணுகக்கூடிய அளவுக்கு கூட இல்லாமல் போயிடும். ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எல்லா சப்ஜெக்டையும் ஓவராலாக படிச்சிருக்கணும். ஆனால் எக்ஸாமுக்கு போகிற வியூவின் அடிப்படையில் நீங்கள் சில விடயங்களுக்கு முன்னுரிமை அளிக்கணும். வடிவாக கேட்டுக்கொள்ளுங்க, முன்னுரிமை அளிக்கணும் என்று தான் சொல்கிறேன். எந்த விடயத்தையும் ஸ்கிப் பண்ணணும் என்று சொல்லலை. எல்லா பாடங்களையும் படித்து கொண்டு போகணும். ஆனால் எக்ஸாமுக்கு வரக்கூடிய விடயங்கள் பெரும்பாலாக அணுகப்படக்கூடிய விடயங்களுக்கு நீங்கள் முன்னுரிமை அளிக்கணும். ஒரு 5 பாடத்தை படிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு 34 MCQக்கள் செய்யக்கூடியதாக இருக்கு என்று சொன்னால் எஞ்சிய ஒரு 16 MCQக்கு ஏற்றாற் போலே நீங்கள் ரெடி ஆகிட்டு தான் போகணும். ஸோ எல்லா பாடத்தையும் ஓவராலாக படிங்க எக்ஸாமுக்காக. பட் எந்த விடயம் உங்களுக்கு அதிக அளவில் கேட்கப்படுற கேள்வியாக இருக்கோ அதற்கு உங்களுடைய முன்னுரிமையை வழங்குங்க. இந்த முன்னுரிமை உங்களுக்கு எக்ஸாமில் நல்ல ஸ்கோரை பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். ஆனால் ஓவராலாக எல்லாம் படித்தா மட்டும்தான் உங்களால் நல்லதொரு மார்க்ஸை மொத்தமாக எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ பயாலஜியில் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்தெந்த மார்க்ஸ் வருதுன்றதை பிரித்து வச்சுக்கொள்ளுங்க. அதற்கேற்ற முன்னுரிமை போல அழகாக படித்து எடுத்துக்கொள்ளுங்க. சில விடயங்கள் உங்களுக்கு படிக்கிறது மூலமாக அதிக மார்க்ஸ் பெற முடியதாக இருக்கின்றால் அதை முதல்ல படித்து முடிச்சிருங்க. பெண்டிங் வச்சு எக்ஸாம் வரைக்கும் கொண்டு போனீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தரக்கூடிய விடயமாக மாறிடும். ஸோ இந்த மெத்தட்ஸ் மூலமாக உங்களால் பயாலஜி என்ற சப்ஜெக்டை ஈஸியாக விளங்கக்கூடியதாகவும் இருக்கும், எக்ஸாம் செய்யக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ இந்த ஒரு விடயம் மூலமாக நீங்கள் நிறைய விடயங்களை உள்வாங்கியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த ஒரு விடயத்தை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் என்னென்ன தலைப்பு சார்பாக வீடியோ போடணும் என்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு என்ன வீடியோ தேவைப்படுறதுன்றதை நான் புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தேங்க்யூ.